Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டாக் சீரிஸ், அதாவது ஓவர் ஸ்டாக் பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. லாஸ்ட் டைம் வந்து நம்ம தங்கமயில் பத்தி பேசி போட்டுருந்தோம். அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நல்லா ரீச் கொடுத்தது, நிறைய பேர் பார்த்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிட்டானியா பற்றி, அதாவது பிரிட்டானியா அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, தென் அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி நல்லபடியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கம்பெனி பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிரிட்டானியானா தெரியும். ஏன்னா பிரிட்டானியா கம்பெனி வந்து நம்மளுடைய தாத்தா, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை, அதுக்கப்புறம் நம்ம அப்பா, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே பிரிட்டானியாவை தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிரிட்டானியா வந்து அவங்களோட ஜேர்னியை எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 1892 பிரிட்டானியா வந்து கொல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்டானியா வந்து நம்மளுடைய கண்ட்ரிலேயே வச்சு ஒன் ஆஃப் த லீடிங் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி இவங்க எதுக்காக வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு தான். ஆக்சுவலி அந்த நோக்கத்தில் தான் வந்து இவங்களுடைய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க வந்து கிட்டத்தட்ட 80 கண்ட்ரீஸில் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பிஸ்கெட்ஸ், பிரெட்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய டாப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இவங்க எப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்து உருமாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1918 மார்ச் 21 தான் வந்து இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக வந்து ப்ரமோட் ஆனாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த வழியில் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி பிரிட்டானியா பார்த்திங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் அண்ட் பிஸ்கெட் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான, அது 90s கிட்ஸ்க்குலாம் மறக்க முடியாத ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போர்பன் வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அந்த பிஸ்கெட்டை வந்து அவங்க எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955 தான் போர்பனை வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1979 பிரிட்டானியா வந்து ஆக்சுவலி பிரிட்டானியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்டானியா அப்படின்னு வெறும் பிரிட்டானியா லிமிடெட், இண்டஸ்ட்ரி லிமிட்டட்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணல. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட பேர் வந்து என்னவா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கெட் கோ லிமிடெட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லேட்டர் எப்போ அது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் அப்படின்னு எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1979. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரிட்டானியாவுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நம்மளுடைய 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்கெட்னு பார்த்தீங்கன்னா குட்டே. இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே குட்டேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ குட்டே வந்து அவங்க எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986 குட்டே வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹார்ட்ஸ் அண்ட் 50-50 இதெல்லாம் மறக்கவே முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் அண்ட் 50-50 பிஸ்கெட்ஸ் வந்து அவங்க எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1993 லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸுமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அதாவது கார்ப்பரேட் ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுக்கும்போது இவங்களோட கார்ப்பரேட் ஐடென்டிட்டி, அதாவது ஈட் ஹெல்தி திங்க் பெட்டர் அப்படிங்கிற அவங்களுடைய ஐடென்டிட்டியை எப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அதாவது எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 தான் அவங்க அந்த கார்ப்பரேட் ஐடென்டிட்டியை வந்து வெளியிட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கெட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்நாக்கிங், கேக்ஸு, ரஸ்க்கு, ப்ரெட்டு, ஹெல்த் பாஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேரிகோல்ட் அண்ட் நான் சொன்ன மாதிரி 50-50. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பிரிட்டானியா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜிம் ஜாம் குக்கீஸ். இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து இப்போ வரைக்கும் டெவலப் பண்ணி நிறையா இன்னோவேட்டிவாக நிறையா பிஸ்கெட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கேக்ஸ் அண்ட் ப்ரெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிட்டானியா வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகி நல்லபடியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தென் இவங்க இப்போதைக்கு இவங்களுடைய ஸ்டாக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 5215-85 வரைக்கும் இவங்க வந்து இந்த 5215 அளவில் வந்து இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டானியா இந்த கம்பெனி வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த செக்டார் கீழே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா FMCGயில் தான், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரிட்டானியா கம்பெனி பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னுமே டீப்பாக சின்ன நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய முக்கியமான, அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். அதுலேயே ரொம்ப ஒரு யூனிக்காக அந்த 90s கிட்ஸ்க்கெலாம் பிடிச்ச அந்த குட்டே, போர்ட் பன், 50-50 இதெல்லாம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அண்ட் இது கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதாவது இந்த
இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸை நான் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அந்த சீரியஸில் பிரிட்டானியா அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கம்பெனி பற்றி ஜஸ்ட் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அந்த மற்றபடி எதை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணல, எதையுமே நான் வந்து இங்கே என்ன சொல்லணும்னா இது பண்ணல. எதுக்காக எந்த ஒரு விஷயமும் இது வேறு இதில் இந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த கம்பெனியை பற்றி இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.